எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கோழி குஞ்சு பொரிச்சோனே அந்த ஒரு நாள்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கோழி குஞ்சு பொரிச்சோனே வேலையா என்ன பண்ணணும்னா, அந்த பொரிச்ச முட்டையோடலாம் எடுத்து தனியா வச்சிரணும். இல்லன்னா மத்த முட்டைங்களோட போய் முட்டையெல்லாம் சாவடிச்சிரும். முட்டைக்குள்ள இருக்க கோழி குஞ்செல்லாம் மூச்சு முட்டி சாவடிச்சிரும். பொரிச்ச கோழி குஞ்சுக்குலாம் ஹீட்டு தேவை. அது பொரிச்சா ஒரு நாள்லயே அது அம்மாக்குழியில விட்டுறணும். அப்பதான் முடியெல்லாம் உணர்ந்து நல்லா முடியெல்லாம் மாறிடும். இந்த கோழி குஞ்சு பாருங்க, அங்க பாருங்க, இது இப்பதான் பொரிச்சிருக்கும் போல. இத அது அம்மாகிட்டயே விட்டுறணும். அப்பதான் ஹீட்ல இது முடியெல்லாம் உணரணும். அந்த குளிரா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட்டு இருக்கனால முடியெல்லாம் உணர்ந்துரும். இதுக்கு ஹீட்டு தேவை. இத அது அம்மாகிட்டயே விட்டுறலாம். கோழி குஞ்சு பொரிச்ச உடனே 2 மணி நேரத்துக்கு அடிக்கடி சும்மா தூக்கி பார்க்கக்கூடாது. கோழி குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் 8 மணி நேரம் கழிச்சு இதுக்கு சுட தண்ணி குடுக்கலாம். சுட தண்ணியோட குளுக்கோஸ் சேர்ந்து குடுத்தா அது ரொம்ப சத்தா இருக்கும் கோழி குஞ்சுக்கு, பிறந்த கோழி குஞ்சுக்கு. அது மட்டும் இல்லாம இதோட மஞ்சள் கலந்து குடுக்கலாம். அது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. 6 முட்டை வச்சிருந்தோம், 4 பொரிச்சிருக்க மாட்டுக்கு. இப்போ ஒரு முட்டை பொரிக்கிற மாரி இருக்கு. அங்க பாருங்க, ஓட்டை போட்டிருக்கு. அது இன்னும் ஒரு நாள்ல பொரிச்சிரும். இந்த முட்டைய கோழிக்கிட்டே வச்சிடலாம். அதுக்கு ஹீட்டு தேவை. அப்பதான் பொரிக்கும். கோழிக்கிட்டே வச்சிருவோம். சின்ன கோழி குஞ்சுக்கு என்னென்ன குடுக்கலாம்னா, ஸ்டார்ட்டிங்கில ஸ்டார்ட்டர் குடுக்கலாம் ஃபீடு. அந்த ஃபீட் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம சீரக தண்ணி, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் குடுக்கலாம். அதுவும் ரொம்பவே சத்தா இருக்கும். டைஜஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட சேர்த்து வேக வச்ச முட்டையோட வெள்ளை கருவை குடுக்கலாம். அது ரொம்பவே சத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாசிப்பருப்பு அரைச்ச சிறு மாவா குடுக்கலாம். இயற்கை நோய் தடுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியோட இலையோட சாறு குடுக்கலாம். அது ரொம்பவே நோய் எதிர்க்கிறது. இஞ்சி, மஞ்சள் இது 2ம் குடுக்கலாம். சுட தண்ணியில குடுக்கலாம். வெற்றிலை சாறும் குடுக்கலாம். இதுவும் இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. கோழி குஞ்சுக்கு நோய் வராம இருக்கணும்னா, மெயினா என்ன பண்ணணும்னா, அது இருக்க இடத்த சுத்தமா வச்சிருக்கணும். அதோட எச்சங்கள அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். முடிஞ்சா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. 2 நாளைக்கு ஒரு தாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இளங்கோழி குஞ்சுகளை ரொம்பவே சுத்தமாகவே வச்சுக்கணும். அதை பராமரிக்க ரொம்பவே முக்கியம். ஏன்னா சின்ன கோழி குஞ்சுக்கு அதிக நோய் தாக்கக்கூடியதாக இருக்கும். அதால் தாங்க முடியாது. அதனால் அது இடம்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். இளங்கோழி குஞ்சு இப்போ நோய் வந்திருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கண்ணெல்லாம் மூடிக்கிட்டே இருக்கும், குறுகிக்கிட்டே இருக்கும், ஆக்டிவாகவே இருக்காது, ரொம்பவே சோர்வாகவே இருக்கும். அப்படி இருந்தாவே அதுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். அதை தனியாக வச்சு பார்த்துக்கணும். நம்ம கோழி குஞ்சுக்கு வைக்கிற தண்ணியை ரொம்ப சுத்தமான தண்ணியாக வைக்கணும். அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். தண்ணி சுத்தமாக இருந்தால் தான் அதுக்கும் நல்லது. அடுத்த நாள் பார்த்தேன், இன்னொரு முட்டையும் பொரிக்கிற மாதிரி இருக்குது. 6 முட்டை வச்சோம். இப்போ எல்லாமே பொரிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பொரிச்சிடும் இன்னும் ஒரு நாளில். இந்த முட்டையும் கோழிக்கிட்டே வச்சுருவோம். பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எத்தனை பொரிச்சிருக்குன்னு. கோழிங்க பராமரிப்பில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, கோழி குஞ்சை சுட தண்ணி அந்த மாதிரி தண்ணியை போட்டு குளிக்க வைக்கக்கூடாது. வெப்பம் அதுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கதகதப்பான இடத்துல தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே. அரைக்காத அரிசியோ, கம்பு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பெரிய பெரிய தானியங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். கோழி குஞ்சு பராமரிக்கிறதுல ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். காலையில் சீரான உணவு கொடுக்கணும். ஸ்டார்ட்டர், ஃப்ரீடாக இருக்கணும். எதாக இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணியும் அதேமாதிரி சுத்தமாக இருக்கணும். வெப்பமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். மத்தியானம் இடத்தெல்லாம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சிடணும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மூலிகை தண்ணீர் கொடுக்கறது ரொம்பவே சத்தாக இருக்கும். ஏன்னா நம்ம நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.